My warm greetings to you all my dear children. நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் எஸ்எல்சி எழுத போகிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம்ஸை நல்ல முறையில் எழுதுங்க. எந்த கொஷினையும் பார்த்து மிரள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் அப்படியே விட்டுருங்க. ரிமைனிங்கெல்லாம் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக 38லேருந்து 47 இருக்க வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அழகாக நிதானமாக ஆன்சர் பண்ணலாம். கொடுத்துருக்குற டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு கொஷினையும் விடாதீங்க, சாய்ஸை தவிர. என்னோடய ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு கொஷினுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு நம்ம ரிவிஷன்லாம் கொடுத்துருப்போம் ஸ்கூலில். இருந்தாலும் சில நேரங்களில் லாஸ்ட் மினிட்ல நமக்கு 11th ஹவரில் நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, அது போல் ஒரு டவுட்டை தான் நான் இப்போது கிளாரிஃபை பண்ண போகிறேன். கொஷின் நம்பர் 23லேருந்து 27 வரைக்கும் கிராமருக்கான கொஷின் 5 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 5 கொஷின்ஸில் எனி 3 வந்து பிள்ளைங்க எழுதணும். பொதுவாக அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பாசிவ் இருக்கும். நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகலாம். 23க்கு பதிலாக 24 இருக்கலாம். பட் ஆக்டிவ் பாசிவ் இருக்கும், டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கும், அண்ட் பங்க்சுவேட் த ஃபாலோயிங் கட்டாயம் இருக்கும். Then rearrange the sentence into meaningful sentence. Rearrange the given words into meaningful sentence இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பதிலாக ரிலேட்டிவ் ப்ரொனவுன் 4th யூனிட்டில் இருக்குது பாருங்கள். இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். Why have you left your brother at home? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஏன் வந்து உன்னோட தம்பியை நீ வீட்டில் விட்டுட்டு வந்த? இப்போ இதுக்கான மீனிங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம், இது மாதிரிலாம் வந்ததுன்னா பெருசாக இருக்குது மேம், திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணனாலுமே இதை மாதிரி கொஷின்ஸ் வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களே கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு விதமான சஃபரிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெப் 1ல் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கொஷின் வேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒய் அப்படின்ற கொஷின் வேர்டை ரிமூவ் பண்ணுறேன். இந்த சென்ஸ் அப்படியே வச்சிடுறேன். ஹாவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம்? ஸ்டெப் 2ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து வர்பு சப்ஜெக்ட்டுமாக இருக்குது. நான் சப்ஜெக்ட் வர்ப் ஃபார்மில் கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் மாற்றி எழுதிட்டேன். யூ ஹாவ் லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம். இந்த அட் ஹோம் இருக்குல்ல, இது வந்து அட்ஜெக்ட். அட், ஃபார், ஆஃப், டு, ஃப்ரம், இப்படி வித், இப்படி எது வந்தது, எது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அதை எதையுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எஸ்விஓ பேட்டர்னுக்கு கொண்டு வந்துடணும். அண்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, பாசிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்ன? ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் அட்ஜெக்ட். அட்ஜெக்ட் இருந்ததுன்னா அட்ஜெக்ட் போடுவோம், இல்லைனா இல்லை. ஸோ இதுதான் ஃபார்மு. இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம வந்து அப்படியே கன்வர்ஷன் கொண்டு வரோம். சாரி, யுவர் பிரதர் சப்ஜெக்ட், சாரி ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு யூவாகவே இருக்கும், அதுதான் சப்ஜெக்ட். இங்கே இட் டென்ஸ் டு சப்ஜெக்ட். பை, தென் இங்கே ஹேவ் இருக்குது. ஹேவ் இருந்தால் இங்கே யூ இருக்கிறதுனால ஹேவ், நம்ம ஏற்கனவே இருக்க வீடியோஸில் டென்சஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஐ, வி, யூ, தேன் வந்ததுன்னா ஹேவாக இருக்கும். ஹீ, ஷீ, இட் வந்ததுன்னா அது வந்து ஹேஸாக மாறும். இங்கே பிரதர்ன்றது ஹீயை குறிக்குது, அதனால் இது ஹேஸாக மாறி இருக்குது. ஹேவ் வந்தால் ஹேவ் பீன், ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன்னு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ பி ஃபார்ம் ஒர்க், தட் இஸ் பீன் ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்டோட V3யும் லெஃப்ட்டு தான். புரியுதான்னு பாருங்கள், நான் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். ஆப்ஜெக்டை கொண்டு வந்துட்டேன், சப்ஜெக்டை கொண்டு போயிட்டேன். இந்த அட் ஹோம் அப்படியே இருக்கட்டும், அதை விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கொண்டு வந்துக்கலாம், அதுக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஏன் ஹேவ் ஹேஸாக மாறிச்சு மேம் அப்படின்னா, யுவர் பிரதர்ன்றது ஹீ, ஷீ, இட் அப்படின்ற 3rd person சிங்குலரை குறிக்கிறதுனால ஹேஸாக மாறிடுச்சு. அண்ட் நம்ம பேசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா பி ஃபார்ம் போடணும். பொதுவாக ஹேஸ் கூட பீன் சேர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார்முலா படி ஹேஸ் பீன். லெஃப்டோட V3, லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஸோ V3யும் அதே தான். ஸோ அதை அப்படியே கீழே இறக்கிட்டேன். யுவர் பிரதர் ஹேஸ் பீன் லெஃப்ட் பை யூ. அப்புறம் அட் ஹோமை இறக்கிக்கலாம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்டாக மாற்றிருக்கேன். அந்த சப்ஜெக்டாக டெண்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பை போடணும். நெக்ஸ்ட்டு அட் ஹோமையும் கீழே இறக்கிக்கிட்டேன். கடைசியாக அடுத்த ஸ்டெப்பில் பாருங்களேன், நான் ஏற்கனவே நம்ம விட்டுருந்தோம்ல, எதை விட்டுருந்தோம்? ஒய்யை விட்டுருந்தோம். அந்த ஒய்யை அப்படியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஒய்யை விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒய் அப்படியே நம்ம வச்சுக்கலான்னு சொன்னேன். அந்த ஒய்யை தான் இப்போ இந்த ஸ்டெப்பை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் திஸ் ஸ்டெப் ஐ ஆட் ஒய். ஒய் அப்படியே கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டேன்.
இப்போ இது கரெக்ட். why your brother has been left by you at home. ஸோ இதுக்கே நமக்கு வந்து மார்க்ஸ் அவார்ட் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப அழகாக எழுதலான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஷின் வேர்டு தென் ஆக்சிலரி வேர்ப், ஒரு வேர்ப் இருக்கணும் இல்லையா? அந்த ஃபார்முலா படி கொஷின் வேர்ட் ப்ளஸ் வேர்பு நான் கொண்டு வந்துட்டேன். ஹேஸ் பின். ஸோ இங்கே பாருங்கள், why has your brother been left by you at home. இதை இப்படியும் கேட்கலாம், why has your brother been left at home by youனும் கேட்கலாம். ஏன் நீ விட்டுட்டு வந்தேன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா? why have you left your brother at home. ஏன் விட்டுட்டு வந்த, ஏன் உன்னால் விடப்பட்டாவன் வீட்டில் அப்படின்னு கேட்டு நம்ம முடிக்கிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம், மாற்றிக்கிட்டு அது வந்து ஃபார்முலா படி கொண்டு வரோம். தென் ஒய்யே இருக்கணும். அட் ஹோமு, ஃபார், டு எது இருந்ததுனாலும் ப்ரெப்போசிஷன் வேர்ட் பக்கத்தில் எது இருந்தாலும் அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு கடைசியாக அதை நம்ம இறக்கிடுறோம், நம்ம கொஷினுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக தப்பே வராது. நெக்ஸ்ட் கொஷின், டிட் யூ ரைட் அ லெட்டர். ஸ்டெப் 1ல் பாருங்களேன், யூ டிட் ரைட் அ லெட்டர்னு நான் மாற்றிக்கிறேன். டிட்ன்றது ஆக்சிலரி வேர்பு, டூ ஃபார்ம் வேர்பு இல்லையா? டூ ஃபார்ம் வேர்பு. அதை நான் யூ டிட் ரைட், அதாவது எஸ்விஓ பேட்டர்னுக்கு கொண்டு வரேன். இந்த டிட் ரைட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போது ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போது எஸ்விஓ பேட்டர்னுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததை எ லெட்டர், உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? எ லெட்டர் வாஸ் ரிட்டர்ன் பை யூ. லெட்டர் இங்கே வந்துருச்சு, யூ அங்கே போயிடுச்சு, பை வாஸ் ரிட்டன் பை யூ. இப்போது இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இருக்குது. லெட்டர் வாஸ் ரிட்டன் பை யூ, கடிதம் உன்னால் எழுதப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட் என்ன, நீ தான் எழுதுனியான்னு கேட்குறாங்க. கடிதம் முன்னால் எழுதப்பட்டதான்னு இல்லை நம்ம கேட்கணும். அப்போது இந்த வாஸை தூக்கி இங்கே தெரியல, வாஸ் லெட்டர் கொஷின் வேர்ட் முதல்ல வந்துடும். இங்கே வந்து ஆக்சிலரி வேர்ப் தான், பிஃபார்ம் வேர்பே கொஷின் வேர்டாக ஆக்ட் ஆகுது. இங்கே தனியாக ஒரு கொஷின் வேர்ட் நம்மக்கிட்ட கிடையாது. வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை யூ, உன்னால் தான் எழுதப்பட்டுச்சா? இப்போ கரெக்டாக இருக்கா? அப்போ டிட்டு இந்த இடத்துல வாஸாக மாறி இருக்குது. நீங்கள் ஸ்டெப்பாக பண்ணும்பொழுது கட்டாய மிஸ்டேக்ஸ் வரவே வராது. நெக்ஸ்ட்டு, கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பதிலாக நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க அப்படின்ட்டு. ஐ காட் த புக் ஐ லாஸ்ட் எஸ்டர்டே. இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறதுக்கு இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது. கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக பயன்படுத்தணும். ஹூ, ஹூஸ், ஹோம், விச், எது எங்கெங்கே போடுறதுன்னு உங்கள் டீச்சர் சொல்லி தந்திருப்பாங்க. இங்கே வந்து புக்கு அப்படின்றது ஒரு அக்ரிணை சொல்லாக இருக்குது, இட்டை குறிக்குது. அதனால் இங்கே நான் விச், ஐ காட் த புக் விச் ஐ லாஸ்ட் எஸ்டர்டே, நான் இழந்த புக்கை நான் திரும்பியும் பெற்றுக்கொண்டேன். அப்போ அந்த புக்கை தான் இங்கே விச்சுன்னு நம்ம கொடுக்குறோம். இதுவே பர்சன் தான் அந்த இடத்துல ஹூ போடுவோம்.